உங்க மேல எந்த தப்பும் இல்லாத போது நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியோ நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன்ல, அதுவே போதும். ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம் இல்லையா, அதுவே போதும். இந்த அறைக்குள்ள யார் வந்தாலும் சரி, அவங்க திரும்பி போக முடியாதபடி ஒரு விதமான சக்தியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கு பரிபூர்ணமான சக்தியை ஏற்பாடு பண்ணியாகணும். அப்படின்னா அந்த பாவிங்க தெய்வ கணத்தை நாகமணிக்குள்ள சேர்க்கறதுக்கு முன்னாடியே நாம நாகமணியை நம்ம கைவசப்படுத்திக்கணும் இல்லையா? அது இந்த வீட்டுல இருக்கணும் போது இனிமே எதுக்கு தாமதிக்கணும்? அது என்னமோ எனக்கும் தெரியலங்க, மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயம், ஒரு வித பய உணர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு. இருக்கிற வரைக்கும் பரிபூர்ணமா உங்க கூட என் வாழ்க்கையை கழிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அமிர்தா. சொல்லுங்க, எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்து நம்ம தாம்பத்திய வாழ்க்கைய நீங்க முழுமையாக்கி கொடுப்பீங்களா? என் காதலுக்கு ஒரு அடையாளம், காதல் பரிசு எனக்கு கொடுப்பீங்களா அமிர்தா? சொல்லுங்க. இந்த விஷயத்துல ஒரு சில பொண்ணுங்களுக்கு இருக்கிற மாதிரி ரிசர்வேஷன் உங்களுக்கு ஏதாவது இருந்தா இட்ஸ் ஓகே. நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். ஆனா ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் இல்லையா? எனக்குள்ள இருக்கிற அந்த அப்பாவுக்கு சின்ன குழந்தையோட ஸ்பரிசம், சிரிப்பு, அழுக இது எல்லாம் கேட்கணும், உணரணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க அமிர்தா. என்ன தத்தெடுத்துக்கிறதா? அதெல்லாம் அதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன தத்தெடுக்க வேண்டாமா? அப்படின்னா தொட்டில் கட்டுறதுக்கு தாலாட்டு பாடுறதுக்கு உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு தானங்க அர்த்தம்? உண்மைதானே? இது உண்மைதானே? அப்போ வெறும் மௌனம் மட்டும் இல்லைங்க, வெக்கப்படி சிரிச்சாலும் அதுக்கு சம்மந்தம் தானே அர்த்தம். வாவ், இது நான் முதல்ல போய் பாட்டி கிட்ட சொல்லணும். பாட்டி, பாட்டி, எங்க அர்ஜுன்? பாட்டி, அர்ஜுன் இருங்க. அநேகமா உனக்கு டீஹைட்ரேஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் உனக்கு லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சித்ரா, நீ எவ்வளவு வேணும்னாலும் வேலை செய், நான் உன்னை வேண்டான்னு தடுக்க மாட்டேன். ஆனா வேளா வேலைக்கு சாப்பிட்டு உன் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, இல்லனா இப்படித்தான் ஆகும். தலை சுத்தி விழ வேண்டியதா. கொஞ்சம் கூட என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்கிற. பாட்டி, நீங்க தேவையில்லாம சும்மா டென்ஷன் ஆவறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் ஆகல. ஜூஸ் குடி. வேண்டாம் அத்தை, சொன்னா சொல்ற பேச்ச கேட்கணும். ஜூஸ் குடி. இந்த குடி. குடி மெதுவா. ஏய் ஏய், என்னது? என்னமாச்சு? வா என் கூட வா. வா, இங்க வந்து உட்காரு. உட்காரு. பாட்டி, அன்னைக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல அர்ஜுன், 2 நாளா பாவம் ஓடி ஓடி வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. அதனால கொஞ்சம் தலை சுத்துச்சு,
வாந்தி வேற எடுத்துட்டா. அவ்வளவுதான், பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சித்ரா, கைய கொடு. அப்படியா? ஐயோ, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. நீ முதல்ல கடைக்கு போய் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வாடா. ஸ்வீட்ஸா? என்னம்மா நீங்க? அன்னைக்கு உடம்பு சரியில்லாம வாந்தி எடுக்கிறாங்க, நீங்க போய் ஸ்வீட்ஸ் கொண்டு வர சொல்றீங்க. நான் முதல்ல போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். வாங்க. வந்து இப்படி நில்லு. இத பாரு, இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரிய போறது இல்ல. நாங்க சொல்றத மட்டும் செய். முதல்ல போய் உன் அண்ணனை கூட்டிக்கிட்டு வா. பாட்டி, அந்த அளவுக்கு என்ன சஸ்பென்ஸ் நடக்குதுங்க? என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். என்னன்னு சொல்லுங்க பாட்டி. அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க. அவ எப்படிடா வாயை திறந்து அதை சொல்லுவா? அப்படின்னா நீ ஒரு முட்டாள்னு அர்த்தம். நீ சித்தப்பா ஆக போறடா கண்ணா. அண்ணி, சூப்பர் அண்ணி. டேய், விடுறா அவளை. டேய், முதல்ல போய் கருணா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவனை கூட்டிட்டு வா. அண்ணா, அண்ணா. என்ன ஆச்சு எனக்கு? இதெல்லாம் நிஜம்தானா? அர்ஜுன் கிட்ட என்ன கேட்டாரு? குழந்தை வேணும்னு கேட்டாரு. நான் ஒரு நிமிஷம் கூட எதை பத்தியும் யோசிக்காம சம்மதம்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என் மனசுலயும் அதான் இருந்துச்சா? அர்ஜுன் என்கிட்ட கேக்குற வரைக்கும் இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேனா? நான் ஒரு நாகராணிங்கிறதே மறந்து அவருக்கு சம்மதம் சொல்லிட்டேனே. இந்த குடும்ப வாழ்க்கையோட சுக சந்தோஷங்கள்ல நான் பங்கெடுத்துக்க போறேனா? எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? அந்த குழந்தை என்ன அம்மானு கூப்பிடுமா? கடவுளே, இது என்ன புது அனுபவமா இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் சீஷா அதுக்கு ஒத்துப்பாளா? இல்ல, என்ன ஆனாலும் சரியாவா? நிச்சயமா அதுக்கு ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்க வைக்கணும். அர்ஜுன் என்னடானா தன்னோட உயிரை விட அதிகமா என்ன நேசிக்கிறாரு. அந்த காதலுக்கு நான் சம்மதம் சொன்னதுல தப்பே இல்ல. இப்போ எப்படியாவது இந்த விஷயத்தை பத்தி சீஷா கிட்ட பேசி ஆகணும். அவ என்ன சொல்லுவான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நாகமணியை பத்தி எனக்கு தேவைப்படுற எல்லா விவரங்களும் இந்த புக்ல எனக்கு கிடைக்கலாம். அந்த நாகமணி என் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதோட சக்தி என்ன, அதோட குணம் என்ன, அதால என்னெல்லாம் பயன்கள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அந்த நாகமணியில அப்படி என்னெல்லாம் ரகசியம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காம விட்டுட்டா அப்பாவுக்கும் பாபாவுக்கும் சந்தேகம் வர்றது கேரண்டி. அண்ணா, அண்ணா. என்ன அர்ஜுன்? அண்ணா, சீக்கிரம் எழுந்து வெளியே வா. உனக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் இருக்கு.
வெளியிலயா? சரி நீ போ, நான் வரேன். நோ வே, நீ இப்பவே என் கூட வரணும். அது சரி, குட் நியூஸ் என்னன்னு கேட்க மாட்டியா? அது எதுவா இருந்தாலும் இப்ப எனக்கு கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லடா. நீ போ. இப்ப உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானாவே உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சந்தோஷம் தாங்க முடியாம வானத்துக்கும் பூமிக்கும் நீ குதிப்ப. எழுந்து வா முதல்ல. அர்ஜுன், எனக்கு நிறைய வேலை இருக்குடா. நீ போ, நான் வரேன். ஆனா உனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப முக்கியம். நீ இப்ப வர போறியா இல்லையா? நீ என்ன விட போறதில்ல. சரி போகட்டும், என்ன விஷயம்னு எனக்கு இங்கேயே சொல்லு. அண்ணா, சித்ரா அண்ணி தாயாக போறாங்கடா. சரி, அதுக்கு என்னடா இப்போ? என்னண்ணா சொரத்தி இல்லாம பேசுற? என்னாச்சு உனக்கு? என்ன சொன்ன? நீ அப்பாவாக போறேன்னு சொல்றேன். ஓ, அப்படியா? நிஜமாவா? சித்ரா, வர வர ஏன் இந்த அண்ணன் இவ்வளவு விசித்திரமா நடந்துக்கிறான்? இல்ல எல்லாரும் வாழ்க்கையில நீங்க அப்பாவாக போறீங்க அப்படிங்கிற வார்த்தையை கேட்கிற நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவனடானா அண்ணி தாயாக போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம எழுந்து போறான். யாரோ வற்புறுத்தி சிரின்னு சொன்ன மாதிரி இல்ல சிரிக்கிறான். இவன் இப்படி திடீர்னு விசித்திரமா நடந்துக்கிறான். இந்த ஸ்வீட் சாப்பிடு. வேண்டாம் பாட்டி. வேண்டான்னு சொல்லக்கூடாது, சாப்பிடு. இனிப்பான செய்தி கொடுத்திருக்கேன், அதான் உனக்கு இனிப்பு. சாப்பிடு சாப்பிடு, இன்னும் கொஞ்சம். இது ஒரு வயதா, சாப்பிடு. இத்தனை நாளா எங்க என்னோட கொள்ளு பேரை நான் பார்க்காம இந்த உலகத்தை விட்டு போயிடு வேணும்னு எவ்வளவு பயந்துகிட்டு இருந்த தெரியுமா? ஏன் அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? எதுக்கு இப்ப இந்த அபசகுணமான வார்த்தை? எல்லாம் நல்லா தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ஹேமா, பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வீட்ல தொட்டில் ஆடுற சத்தம் கேட்க போகுது. இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹேமா, ஆச்சாரிக்கு இன்னைக்கே போன் பண்ணி பொறக்க போற நம்ம குடும்ப வாரிசுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா நகையும் செய்ய சொல்ல போறேன். சரியா? முதல்ல போன் பண்ணி ஆர்டர் கொடுத்துடணும். இங்க பாரு சித்ரா, இனிமே நீ நாங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும், புரிஞ்சுதா? தினமும் பால் குடிக்கும் போது ராத்திரி பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூலாம் போட்டுதான் குடிக்கணும். சரி அத்தை. வீட்டு வேலை எதையும் செய்யக்கூடாது, பாரம் தூக்க கூடாது. சரியா? சரி பாட்டி. வாப்பா வா. ஆக மொத்தம் புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து நல்ல இனிப்பான செய்தி தான் கொடுத்திருக்கீங்க. பேராண்டினா பேராண்டிதான். ஒரு வழியா இந்த பாட்டி ஆசையை நிறைவேற்றிட்டேன். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, நான் ஒரு மரமண்டை, அவனுக்கு ஸ்வீட் கொடுக்கவே இல்ல பாரு. இந்த நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நீ சாப்பிட்டுதான் ஆகணும். இந்த காட்டு. இன்னும் ஒரே ஒரு வாய் பாரு ஹேமா உன் பிள்ளைய. என்னாச்சு கரண்? இந்த விஷயம் கேட்டு உனக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் இல்லாம இருக்குமாமா? சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு எனக்கு புரியல. இத பாரு, இனிமே வேலை வேலைன்னுட்டு எப்ப பாரு ஆபீஸ்லயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காத. இனிமே உன்னோட கவனம் எல்லாம் சித்ரா மேலதான் இருக்கணும். அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கணும், ஆசையா பாசமா பேசணும். இல்லன்னா உத கொடுப்பேன் உனக்கு, புரிஞ்சுதா? என்ன இருந்தாலும் எனக்கு முக்கியம் நாகமணி தான் பாட்டி. வீடு, ஆபீஸ் இது எதுவுமே எனக்கு இப்ப முக்கியம் இல்ல. இனிமே நாகமணி விஷயத்துல அப்பம் புள்ள எந்த உறவுக்குமே என் மனசுல இடம் இல்ல. கூடிய சீக்கிரமே நாகமணி என் கைக்கு வந்து சேரணும், அவ்வளவுதான்.
எனக்கு இப்பவே அர்ஜென்ட்டா ஒரு குழந்தை வேணும்னு தோணுதுங்க. எனக்கு என் குழந்தைய கொஞ்சணும், அதுக்கு தாலாட்டு பாடணும், அதை தூக்கணும்னு ஆசையா இருக்குங்க. அப்பாங்கிற வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கு. என்னோட இந்த ஆசையை நிறைவேற்றுவீங்களா? எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்து நம்ம தாம்பத்திய வாழ்க்கைய நீங்க முழுமையாக்கி கொடுப்பீங்களா? என் காதலுக்கு ஒரு அடையாளம், காதல் பரிசு எனக்கு கொடுப்பீங்களா அமிர்தா? ஏங்க அமிர்தா, இப்படி ரூம்ல தனியா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே பண்டிகை நடக்குது, ஒரே கொண்டாட்டமா இருக்கு, வாங்க. என்ன ஆச்சு அர்ஜுன், இப்ப ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாங்க, இனிமே ஒவ்வொரு நாளும் இப்படிதாங்க, சந்தோஷம்தான். அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? நம்ம சித்ரா அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க தாயாக போறாங்க. என்ன சொன்னீங்க? சித்ரா அக்கா தாயாக போறாங்களா? உண்மையிலேயே அந்த ஆண்டவன் கண்ணு திறந்துட்டா அர்ஜுன். சித்ரா அக்காவும் கரண் மாமாவும் இந்த நாளுக்காக எத்தனை வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. மொத்தத்துல இந்த வீட்ல ஒரு சின்ன குழந்தையோட அழகு சத்தம் கேட்கறதுக்கு ரொம்ப நாள் இல்லைங்க அர்ஜுன். இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? நான் இப்பவே கோவிலுக்கு போய் அக்கா மாமாவோட பேர்ல விசேஷமா அர்ச்சனை பண்ணிட்டு வெண்ண சேவையும் பண்ணிட்டு வரேன். எவ்வளவு நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க அர்ஜுன். அதுக்கு முன்னாடி நான் இப்பவே போய் பூஜை அறையில விளக்கேத்திட்டு வரேன். எங்க அண்ணி தாயாக போறாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த அளவுக்கு சந்தோஷப்படுற அமிர்தா, நாளைக்கு இவங்களே தாயாகும் போது எவ்வளவு சந்தோஷப்பட போறாங்களோ, எப்படி எல்லாம் குதிக்க போறாங்களோ. அந்த ஆண்டவ தாய்ங்கிற வார்த்தையில எவ்வளவு பெரிய சக்தியை வச்சிருக்காங்கல்ல. எங்க வாழ்க்கையிலையும் இந்த சந்தோஷம் கூடிய சீக்கிரம் வந்துடணும். அண்ணி மாதிரியே அமிர்தாவும் சந்தோஷப்படுறத நான் கூடிய சீக்கிரம் பார்க்கணும் கடவுளே. स्वर्णोदय दीप्तिम् अखिल भुवन चैतन्य प्रसादम् कालगमन सत्कारण धीरं तं नमामि ग्रहनायक सूर्यम् अमृत किरण रसरम्य प्रवाहं ललित ललित लावण्यललामं महित महित माधुर्य मनोज्ञं तं नमामि सान्द्रोदय चन्द्रम्. பரமேஸ்வரா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்பவே விசேஷமான நாள். ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஆளை பத்தி உங்ககிட்ட வேண்டிக்க வந்திருக்கேன். அவர் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அவரோட சந்தோஷத்துல தான் என்னோட சந்தோஷத்தை பாக்குறேன். என்னோட உயிரான அவருக்கு எந்த ஒரு வருத்தமும் கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு கெட்ட விஷயமும் அவரை நெருங்க கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றதுக்கு வந்திருக்கேன். அவருக்கு ஒரு காவலா எப்பவுமே நான் அவருக்கு கூட இருப்பேன். அதுக்கு உன்னோட அனுகிரகம் வேணும்பா, கருணை காட்டு. அர்ச்சகரே, இந்தாங்க ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒருத்தரோட பேருக்கு. நல்லதுமா, நல்லது. நீ நல்ல நாள்ல தான் வந்திருக்க. இன்னைக்கு நமக்கு ரொம்ப வேண்டியவங்க பேர்ல கங்கனை கட்டிக்கிட்டு தெய்வத்து முன்னாடி பூஜை பண்ணா நமக்கு நல்லது நடக்குமா?
நீ யார் பேர்ல கங்கணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுமா. அர்ஜுன். நான் இன்னைக்கு அர்ஜுனோட பேர்ல அர்ச்சனை பண்ணி கங்கணம் கட்டிக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன்.